அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தாம் சொன்னபடியே அவர் செய்வார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் மனுஷன் எதெல்லாம் சொல்கிறானோ, நாட்கள் வரும்போது நான் சொல்லலைன்னு மாற்றி பேசுவான். எதெல்லாம் மனுஷன் எழுதி கொடுத்தா கூட அது எனது இல்லைன்றான். இன்னைக்கு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் மாறுகிற காரியங்களை பார்க்கிறோம். சூழ்நிலைகள் வரும்போது மாற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்றார், நான் சொன்னபடியே செய்வேன். நான் சொன்னபடி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். எதெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதி தந்திருக்கிறாரோ, இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் செபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கென்று, அவருடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால, சகல சுகத்தினால, சகல பலத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த சம்பவம் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு, அவன் வியாதிப்பட்டு இருந்த போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு 15 ஆண்டை கூட்டி கொடுப்பேன். அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவனை சுகப்படுத்துகிறார். 15 ஆண்டுகள் கர்த்தர் எசேக்கியா ராஜாவிற்கு ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுக்கிறார். ஏன் சொன்னா, ஆண்டவர் சொன்னபடி செய்கிற ஒரு ஆண்டவர். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு, அதில் ஆண்டவர் மாறாதவர். அவர் சொன்னபடி செய்கிற ஒரு ஆண்டவர். எதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமாகவே இந்த நாட்களில் அது உங்களுக்கு நிறைவேறும். அதில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் சொன்னபடி செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் இந்த வேதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று எழுதி கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும், நன்மைகளினாலும், சுகத்தினாலும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.